بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. إنا سنلقي عليك قولا ثقيلا. إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا. إن لك في النهار سبحا طويلا. واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الناس عباد الله، يقول جل وعلا في كتابه الكريم: أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. ويقول جل وعلا: أيحسب الإنسان أن يترك سدى. ويقول جل وعلا في كتابه الكريم: وما خلقنا السماء والأرض وما بينهما باطلا ذلك ظن الذين كفروا فويل للذين كفروا من النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய சிறந்த புத்தகமான அல் குர்ஆனில் கூறுகிறான்: அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன். நாம் உங்களை வீணாக விளையாட்டாக ஒரு நோக்கமும் இல்லாமல் படைத்துள்ளோம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அதேபோல் நீங்கள் எண்ணுகிறீர்களா, நீங்கள் எங்கள் பால் திரும்ப மாட்டீர்கள், திரும்பி வரமாட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் கேள்வியாக. அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு சூரத்தில் கூறுகிறான்: அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா.
மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா அவன் சுதாவாக விடப்படுவான், அதாவது ஒரு நோக்கமும் இல்லாமல், ஒரு ஏவலும் இல்லாமல், ஒரு தடையும் இல்லாமல் வீணாக விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதோட அர்த்தம் என்னண்டா, மனிதனுக்கு அல்லாஹ் படைத்தவன், ஏவாமல் தடைகளை செய்யாமல் வீணாக மனிதனை இந்த உலகத்தில் படைத்துவிட்டு விளையாடி கொண்டு இருக்குமாறு மனிதனை விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி நினைப்புகள் யாருடைய நினைப்பு? அல்லாஹ் மனிதர்களை வீணாக படைத்துள்ளான் விளையாடுவதற்கு இந்த உலக வாழ்க்கையில். இது யாருடைய நினைப்பு? இது காஃபிர்களுடைய எண்ணங்கள், நினைப்புகள். அதை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்திலையும் கூறி காட்டுகிறான். وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا بَاطِلًا, நிச்சயமாக நாங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் அது இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய படைப்பினங்களையும் வீணாக பாத்திலாக படைக்கவில்லை. இது யாருடைய எண்ணம்? ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا, இதுதான் காஃபிர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வழிபட்டு நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்தில் மேலான ஒரு நோக்கத்துக்காக படைத்துள்ளான் என்று அறிந்து கொண்டவர்கள்தான் முஸ்லிம்கள், அதேபோல் முஃமினூன்கள், ஈமான் கொண்டோர். அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய விளக்கம், அவர்களுடைய அறிவு இதுதான். அல்லாஹ்வை பற்றிய நல்ல சிந்தனைகள், அல்லாஹ்வை பற்றிய நல்ல நோக்கங்கள். அதை அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த நோக்கத்தை மிகவும் தெளிவாக எங்களுக்கு எங்களுடைய நபி மூலமாக அதேபோல் தன்னுடைய புத்தகத்திலையும் தெளிவுபடுத்தியுள்ளான். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ, நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கவே அன்றி வேற எந்த நோக்கத்துக்கும் அவர்களை படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அதனுடைய கருத்து அதுதான். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த நோக்கத்தை மிகவும் தெளிவாக எங்களுக்கு கூறி காட்டியுள்ளான் இந்த ஆயத்தில். இதுதான் அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கம், இதுதான் காய. இதைவிட வேறொரு நோக்கம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்திலையும் இதை தவிர வேறொரு நோக்கம் இருக்குது என்று விதிவிலக்கணம் செஞ்சில்லை. இதை தவிர வேறொரு நோக்கம் இருக்குது என்று விதிவிலக்கம் செஞ்சில்லை. இது ஒரு நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அனைத்து மனிதர்களையும் இந்த உலகத்தில் படைத்துள்ளான், அதே போல் ஜின்களையும் கூட. எனவே புத்திசாலியான மனிதன் இந்த நோக்கத்தை விளங்கிக் கொள்ளுவான், இந்த நோக்கத்தை நிலைநாட்டுவான் இந்த வாழ்க்கையில். அவன்தான் புத்திசாலியான மனிதன். மிருகங்களையும் விட கேவலமாக இருந்து கொள்ளக்கூடாது. இந்த நோக்கத்தை அறியாமல், தன்னுடைய ரப்பு யார் என்று அறிந்து கொள்ளாமல், தன்னுடைய இரட்சகன் படைத்தவன் யார் என்று அறிந்து கொள்ளாமல், அவனுக்கு கீழ்பட்டு நடக்காமல் இருப்பது மிருகங்களையும் விட கேடான ஒரு நிலை. அதனால்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் காஃபிர்களை பற்றி, உலாஇக கல் அன்ஆமி பல் ஹும் அபல், நிராகரிப்போரை பொறுத்தவரையில் அவர்கள் மிருகங்களை போல், மாறாக மிருகங்களையும் விட வழிகேட்டில் போனவர்கள்தான் இந்த நிராகரிப்போர் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறியுள்ளான். இந்த நோக்கத்தை அடையக்கூடிய ஒரே வழி அல்லாஹ் தபாரக வ தஆலா
எங்களுக்கு இறக்கி வைத்த இந்த அறிவை பெற்றுக்கொள்வது மூலம் இந்த இபாதத்தை அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கத்தை பரிபூர்ணம் செய்வதற்கு அதை நிலைநாட்டுவதற்குரிய ஒரே வழி வசீலா இந்த அறிவுதான். அந்த அறிவை பெற்றுக்கொள்வது. சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்தில் முதல் பகுதியில் முதல் காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த அறிவை நேரடியாக கொடுத்தார். அல்லாஹ் கிட்டிருந்து இறங்கிய வஹி மூலமாக அல்லாஹ்வை எவ்வாறு வணங்க வேண்டும், இந்த நோக்கத்தை மேலான நோக்கத்தை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அதனை தெளிவாக காட்டிக் கொடுத்தார். அந்த அறிவை அவர்களுக்கு மத்தியில் எத்தி வைத்து அதற்கான மேலான அத்திவாரங்களை போட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான அறிவை தெளிவான அறிவை சஹாபாக்களுக்கு கொடுத்தார். எனவே இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுவது போல் அல் அமல் காயா வல் இல்ம் வசீலா, எங்களுடைய இபாத செயல்கள் இதுதான் முக்கிய நோக்கம். ஆனால் அறிவு என்பது அதற்கான காரணம். அந்த நோக்கத்தை அடையக்கூடிய காரணம்தான் இந்த அறிவு, இந்த அறிவை பெற்றுக்கொள்வது. அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, கோல் என்ன, அந்த நோக்கத்தை அடைவது, அல்லாஹ்வுக்கான இபாதத்துங்களை நாங்கள் பூர்த்தி செய்வது, நிலைநாட்டுவது, இதுதான் முக்கிய நோக்கம். எனவே அடிப்படையாக அறிவு என்பது ஒரு வசீலா, ஒரு வழி, அந்த நோக்கத்தை அடையக்கூடிய ஒரு வழி. ஒரு அறிவை தவிர அந்த மேலான அறிவு அல்லாஹ் சம்பந்தமான அறிவு, அதுவும் முக்கியமான ஒரு நோக்கமான அறிவு. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அறிவு, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அதனுடைய பொருள்களோடு விளங்கிக் கொள்வது, அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பண்புகளை அறிந்து விளங்கிக் கொண்டு அதற்கு வழிபட்டு அதற்கேற்ற மாதிரி செயல்படுவது, இதுவும் ஒரு நோக்கமான காரியம். இதுவும் காயா, இது அறிவுகளிலேயே மிகவும் சிறந்த அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அறிவு. இது எங்களுக்கு ஒரு வசீலான்னு சொல்லலாம். மாறாக இதுவும் முக்கியமான ஒரு நோக்கம் இந்த அறிவு. ஆனால் மற்ற அறிவுகள், மற்ற நாங்கள் தீனில் வந்திருக்கக்கூடிய மற்ற அறிவுகளை கற்றுக்கொள்வது இபாதத்துங்களை எங்களுடைய செயலை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, எங்களுடைய சாலிஹான அமல்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அதுதான் முக்கிய நோக்கம். இந்த அறிவு யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளி, மறு உலக வாழ்க்கையிலும் நஷ்டவாளி. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த அறிவுடைய சிறப்பு பற்றி பேசும்போது கூறுகிறார், ஒரு மனிதர் இந்த உலக வாழ்க்கையில் சாப்பாட்டை பொறுத்தவரையில், தான் சாப்பிடும் சாப்பாட்டை பொறுத்தவரையில், குடிக்கும் பானங்களை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ அவருக்கு அந்த தேவை இருக்கும். ஆனால் இந்த அறிவை பொறுத்தவரையில் முழு வாழ்க்கையிலையும் அவருக்கு தேவைப்படுது இந்த அறிவு. ஏன்? அல்லாஹ் எதற்காக அந்த மனிதரை படைத்துள்ளானோ அந்த நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. காரணம் என்ன? ஒருவர் தன்னுடைய சாப்பாட்டை சாப்பிடாவிட்டால், பசியில் இருந்தால், அவருடைய முடிவு என்னவா இருக்கும்? மௌத்தா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஒருவர் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்த இந்த ஹிதாயத்தான இந்த அறிவை பெறாமல் மௌத்தாவினால் அவருடைய முடிவு என்னவா இருக்கும்? அதாபாக இருக்கும். அவருடைய முடிவு என்னவாக இருக்கும்? அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனையை தான் அவர் அடைவார். ஆனால் பசி பட்டினிலிருந்து மௌத்தாவினா அது வெறுமனவே மௌத்து தான். இந்த அறிவு இல்லாமல் மௌத்தாவினால் அல்லாஹ்வுடைய அதாபு தான் கிடைக்கும். அதுக்கு முரணாக அந்த அறிவை பெறாமல், அந்த அறிவை புறக்கணித்து கற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையை வீணாக விளையாட்டாக வாழ்ந்து செலவழித்து மௌத்தாவினால் அல்லாஹ்வுடைய அதாபு தான் ஏற்படும். எனவே புத்திசாலித்தனமாக இந்த அறிவை பெற்றுக்கொள்வது எங்களுடைய கடமை, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை இந்த மேலான அறிவை பெற்றுக்கொள்வது.
தலபுல் இல்ம் ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். இது ஹசனான ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் அறிவித்த ஹதீஸ், இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். அறிவை தேடி போய் பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்று ரசூலுல்லாஹ் கூறினார். தனித்துவமான கடமை, ஒவ்வொரு முஸ்லீமுடையும் கடமை இந்த அறிவை பெற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த இந்த வேதத்தை அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதற்காக வேண்டி இது கட்டாய கடமை. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எந்த அம்சத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியாதோ, கட்டாய கடமையாக அவர் அறிந்து கொள்ளணுமோ அந்த விடயங்கள் அவர் கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. அதற்கு மேலே வரக்கூடிய அதிகமாக வரக்கூடிய அறிவுகள் முஸ்தஹப்பான அறிவுகள். அவைகள் அவர் கற்றுக்கொண்டால் அவருக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும். எனவே ஒவ்வொரு மனிதருடைய சிறப்பு எதில் தங்கியுள்ளது என்றால், இந்த அறிவை பெற்றுக்கொண்டு அதற்கிணங்க வாழ்வது, அதை பேணி வாழ்வதில் தான் அந்த மனிதனுடைய சிறப்பு இருக்குது என்ற ஒவ்வொரு நபரும் எங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு தான், அதன்படி செயல்படுவது தான் சஹாபாக்களையும் மக்களே சிறந்த மக்களாக ஆக்கி வைத்தது. அவ்வாறு தான் அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா சிறந்த இந்த சமூகத்தில் சிறந்த மக்களாக ஆக்கினான். ரசூலுல்லாஹ் கூறினார், ஹைருன் நாஸ் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். மக்களிலேயே சிறந்த சமூகம் என்னுடைய சமூகம், சஹாபாக்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பின்ன வரக்கூடிய தாபிஈன்கள். அதற்கு பிறகு மூணாவது சிறந்த சமூகம் அவர்களுக்கு தாபிஈன்களுக்கு பிறகு வரக்கூடிய தபு தாபிஈன்கள். இது 3 சிறந்த சமூகங்கள். இந்த சிறப்புக்கு காரணம் என்ன? அவர்கள் பெற்ற அறிவும் அவர்கள் பெற்ற சீரான விளக்கமும் ஃபிக்ஹும், அந்த அறிவுக்கு அவர்கள் அதை கொண்டு அமுல் செய்ததும். வேறொன்றும் இல்லை. வேற என்னமாவது இருக்க முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக வேண்டிய சஹாபாக்களை மிகவும் சிறந்த சமூகமாக ஆக்கியுள்ளான் இந்த மக்களே? இது ஒரு காரணம்தான், வேறொன்றும் இல்லை. அவர்களோட அந்தஸ்துகளை கொண்டோ செல்வங்களை கொண்டோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சிறந்த சமூகமாக ஆக்கல்ல. இது விளக்கி தரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்டு பாருங்க. சஹீல் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா அறிவித்தார், சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அக்ரமுன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே மக்களிலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர் மிகவும் சிறந்தவர் யார் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மத்தியில் கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் கூறினார், அத்காஹும், யார் மிகவும் அல்லாஹ்வை அச்சம் கொண்டு நடந்து கொள்கிறாரோ அவர்தான் மக்களிலே மிகவும் சிறந்தவர், மிகவும் கண்ணியத்துக்குரியவர் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், இதை பற்றி நாங்கள் கேட்கல. அப்பொழுது ரசூலுல்லாஹ் திரும்பவும் பதில் கொடுத்தால், யூசுஃப் அக்ரமுன் நாஸ் யூசுஃப் இப்னு நபியில்லாஹ் இப்னு நபியில்லாஹ் இப்னு ஹலீலில்லாஹ் என்று பதில் கொடுத்தால், அதாவது மக்களிலே மிகவும் கண்ணியத்துக்குரிய நபர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். யாருடைய மகன்? ஒரு நபியுடைய மகன். யார்? யாக்கூப். அவரும் நபியுடைய மகன். யார்? இஸ்ஹாக். அவரும் நபியுடைய மகன், அல்லாஹ்வுடைய ஹலீல், மிகவும் நேசத்துக்குரிய ஒரு நபி. யார்? ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த கோர்வையில் வரிசையில் வரக்கூடியவர் தான் யூசுப். அவர் மிகவும் சிறந்தவர் மிகவும் கண்ணியத்துக்குரியவர் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், இதை பற்றியும் நாங்கள் கேட்கல. இப்போ ரசூலுல்லாஹ் கூறினார், فعن معادن العرب تسألوني خيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا. நீங்கள் அரபிகளோட பரம்பரைகளை பற்றியா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க? ஏண்டா இது அரபிகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அந்த பரம்பரைகளை அறிந்து கொள்வது. ஒவ்வொரு கோத்திரத்துடைய அடிப்படையான அந்த ரூட்டை வழியை அறிந்து கொள்வது. சில நபர்கள் 100 கணக்கில் தாப்பனார்களை பெரியோர்களை மரணம் செய்திருப்பார்கள். இந்த வழியில் தான் என்னுடைய தாப்பனார் வாரார் என்று.
அந்த அளவுக்கு அவர்கள் அந்த நசப் என்று சொல்லக்கூடிய பரம்பரைகளை பாதுகாத்து வாரது. இது ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு அம்சம் அரபிகள் மத்தியில். அதனால் ரசூல்லா கேட்டார், நீங்கள் உங்களுடைய பரம்பரைகளை பற்றி அதில் யார் சிறந்தவர்கள், கோத்திரங்களில் இந்த பரம்பரைகளில் யார் சிறந்தவர்கள் என்றா கேட்கிறீர்கள் அரபிகள் மத்தியில் என்று கேட்டார். அதை கேட்டுவிட்டு ரசூல்லா கூறினார், ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலிய்யா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்குஹு. ரசூல்லா கொடுத்த பதில், இந்த பரம்பரைகளிலே அரபிகள் மத்தியிலே ஜாஹிலியத்தில் யார் சிறந்தவராக இருந்தாரோ, நல்ல அஹ்லாக்களை கொண்டு எந்த மனிதர் சிறந்தவராக இருந்தாரோ அந்த மக்களுக்கு மத்தியில் அவர்தான் இஸ்லாத்திலேயும் சிறந்தவராக இருப்பார். ஆனால் ஒரு நிபந்தனையை கொண்டு, அந்த நிபந்தனையை அவர் பூர்த்தி செய்யணும். அப்பதான் அவருடைய சிறப்பு இஸ்லாத்திலேயும் அவர் சிறந்தவராக இருப்பார். என்ன நிபந்தனை? இதா ஃபகுஹு, அவர்கள் இஸ்லாத்தின் இந்த தீனுடைய விளக்கத்தை எடுத்துக்கொண்டால், அந்த அறிவை பெற்றுக்கொண்டால் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். எனவே இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவாக எங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அம்சம் என்ன, ஒரு மனிதனுடைய சிறப்பு எவ்வளவுதான் எந்த பரம்பரையிலிருந்து வந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய சிறப்பு எதில் தங்கியுள்ளது? அவன் பெறக்கூடிய அறிவையும் அந்த அறிவை எவ்வாறு அவர் அமுல் செய்கிறான் அதை பொறுத்து தான் இருக்குது. இதை எங்களுக்கு இன்னொரு ஹதீஸ் மூலமாகவும் விளங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் கூறினார், சஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸ், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், பொதுவாக எந்த நேரமும் கூறப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு, எந்த நபருக்கு நலவ நாடுறானோ, சிறப்ப நாடுறானோ, அந்த நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுடைய விளக்கத்தை அறிவை கொடுப்பான். சொத்தையோ செல்வங்களையோ பிள்ளைகளையோ கொடுப்பான் என்று வந்தில்லை. யாருக்கு அல்லாஹ் நலவ நாடுறானோ அந்த நபருக்கு, அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுடைய விளக்கத்தை கொடுப்பான். எனவே எந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பார்வையில நல்ல ஒரு மனிதனாக, சிறந்த ஒரு மனிதராக இருக்க விரும்புகிறானோ அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த தீனுடைய விளக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய சிறப்பு. வேறொரு சிறப்பும் இருக்க முடியாது. இந்த அறிவு இல்லாம எந்த வகையிலையும் சிறப்பு பெற முடியாது அல்லாஹ்வோட பார்வையில சுப்ஹானஹு வ தஆலா. அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த அறிவை பாதுகாத்து மறுமை தினம் வரை பாதுகாப்பான். அது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாங்களே இந்த திக்ரை இறக்கி வைத்துள்ளோம். எது குர்ஆனையும் அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும், குர்ஆனை விளக்கப்படுத்தக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அதுவும் திக்ரு தான். இதை அல்லாஹ்வே பாதுகாப்பான். அவனே இறக்கி வைத்தான், அதை அவனை பாதுகாப்பான் என்று வாக்குறுதி அளித்துள்ளான். அதே போல் ரசூலுல்லாஹ் கூறிய ஹதீஸ், முத்தவாத்திரான ஹதீஸ், லா தஸாலு طائفة من أمتي ظاهرين على الحق قائمين بأمر الله لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى تقوم الساعة حتى يأتي أمر الله. பல்வேறுபட்ட ரிவாயத்துங்கள்ல நிறைய சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ். சஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் முகைரா பின் ஷுஅபா, அதே போல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம்ல நிறைய சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கூறினார், எப்பொழுதும் இந்த உலகத்தில் பூமியில் அல்லாஹ்வுடைய ஏவுதல்களை நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தே வரும். இந்த அறிவை பெற்று, அல்லாஹ்வுடைய தீனுடைய விளக்கத்தை பெற்று, அதற்கிணங்க அந்த ஏவுதல்களை, அல்லாஹ்வுடைய ஏவுதல்களை நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தே வரும். எதுவரையில்? மறுமை தினம் வரையில் என்று அல்லாஹ் கூறியுள்ளார். அதாவது ரசூலுல்லாஹ் கூறினார். இது ரசூலுல்லாஹ் வஹி மூலமாக அறிவித்த ஒரு அறிவிப்பு, ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி. யாரெல்லாம்
அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் விட்டுவிடுகிறார்களோ, இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதிராக எழும்புகிறார்களோ, இவர்களால் அந்த சத்தியத்தை நிலைநாட்ட கூட்டக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஒரு தீங்கையும் இழக்க முடியாது. அப்படி என்ற என்ன அர்த்தம்? இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் அவர்களுக்கு எதிராக மக்கள் எழும்புவாங்க, எதிர்ப்பு வரும் கட்டாயம். அதேபோல் எதிர்க்காவிட்டாலும் சில கூட்டங்கள் இருப்பார்கள், ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு உதவி செய்யாமல் விட்டு விடுவார்கள். அப்படியும் இன்னொரு கூட்டமும் இருக்கும், எதிர்ப்பு காட்டாவிட்டாலும். இது ரெண்டும் பிழை. அப்படி நடந்தாலும் அந்த நிலையிலையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த கூட்டத்தை கைவிட மாட்டான். அவர்களுக்கு ஒருபோதும் இந்த மாதிரி நபர்களால் தீங்கிழைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் உறுதியாக கூறினார். எனவே அல்லாஹ்வுடைய தீன் பாக்கின் இலா யௌமுல் கியாமா, இந்த தீன் நிலைநாட்டப்படும் பூமியில் மறுமை தினம் வரையில். யாரால் நிலைநாட்டப்படும்? சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிவை பெற்று அல்லாஹ்வுடைய ஏவுதல்களை நிலைநாட்டக்கூடிய அந்த கூட்டத்தின் மூலமாக இந்த தீன் நிலைநாட்டப்படும் என்பத உறுதியான ஒரு செய்தி. இதை கொண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் இந்த கூட்டம் இருக்காமல் செய்ய மாட்டான். எப்பொழுதும் அந்த கூட்டம் இருந்து வரும், அல்லாஹ்வுடைய தீன் பாதுகாக்கப்பட்டு வரும். இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. அந்த கூட்டம் இந்த தீனை பாதுகாப்பார்கள். எந்த வகையில்? இந்த அறிவை பாதுகாத்து பின்வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டங்களும் அந்த அறிவை பெற்றுக்கொள்வார்கள், பெற்று அதற்கிணங்க செயல்படுவார்கள். இதுதான் தீனை நிலைநாட்டுவதென்ற கூற்றுடைய அர்த்தம். அந்த அறிவு சத்தியம் இருந்தே வரும். அந்த அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருந்தே வருவார்கள். அதேபோல் அந்த அறிவை அமுல் செய்யக்கூடிய நபர்களும் இருந்தே வருவார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். அந்த வகையில் சுன்னாவை சேர்ந்த உலமாக்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, இல்லாவிட்டால் மன்ஹஜு சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறையில் வரக்கூடிய உலமாக்கள், இல்லாவிட்டால் அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நிலைநாட்டக்கூடிய அந்த வகையில் வந்த உலமாக்கள், இவர்கள் அனைத்து உலமாக்களும், அதாவது சத்தியத்தில் இருந்து வரக்கூடிய உலமாக்கள் சமூகங்கள், அவர்கள் பல்வேறுபட்ட முறையில் இந்த அறிவை மக்களுக்கு மத்தியில் பரப்பியுள்ளார்கள். இலகுவான முறையில் அந்த அறிவை எத்தி வைத்துள்ளார்கள் மக்களுக்கு. ஏன்? மக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு அம்சம்தான் இந்த அறிவு. அதை மக்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பது, இலேசான முறையில் அதை அடைய வைப்பது உலமாக்களுடைய கடமை. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் இந்த குர்ஆனை திக்ர் செய்வதற்கு இலகுபடுத்தியுள்ளோம். அது கஷ்டமான ஒரு அம்சம் அல்ல என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறியுள்ளான். அதேபோல் ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார், இன்ன ஹாதல் தீன் யுஸ்ருன், நிச்சயமாக இந்த தீன் என்பது மிகவும் லேசான ஒரு அம்சம், கஷ்டமான ஒரு அம்சம் அல்ல. எனவே அறிவு என்பது ஒரு லேசான அம்சம், அல்லாஹ் இலகுபடுத்தி தந்துள்ளான். அதனை தேடி கற்றுக்கொள்வது எங்களுடைய கடமை. அதேபோல் உலமாக்களுடைய கடமை அந்த அறிவை மக்களுக்கு மத்தியில் பரப்புவது. அந்த அறிவை ஒளித்து வைக்காமல் சத்தியத்தை மக்கள் மத்தியில் பரப்புவது உலமாக்களுடைய கடமை. அவர்கள்தான் ரப்பானியூன். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் தன்னுடைய திருமறையில், வலாக்கின் கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் தத்ருசூன். மாறாக நீங்கள் ரப்பானிகளாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எதை கொண்டு நீங்கள் இந்த புத்தகங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்களோ, அதேபோல் அந்த புத்தகங்களை கற்றுக்கொண்டிருந்தீர்களோ, அதை கொண்டு நீங்கள் ரப்பானிகளாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ரப்பானி என்ற நபர் யார்? இந்த அறிவை பெற்று அதை அமுல் செய்து மக்களுக்கு எத்தி வைக்கிறாரோ இலகுவான முறையில், அவர்தான் ரப்பானி என்று இமாம் இப்னுல் கய்யிம் கூட வரைவிலக்கணம் கொடுத்துள்ளார்.
அதேபோல் இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹ் அல் புகாரிலையும் ரப்பானி என்றார் யார் என்று கூறியுள்ளார். யுகாலு அர் ரப்பானி ஹுவல்லதி யுஅல்லிமுன் நாஸ் சிகாரல் இல்மி கப்ல கிபாரிஹி. ரப்பானி என்றால் யார்? மக்களுக்கு அடிப்படையான அறிவுகள், அதாவது இலகுவான சிறிய அறிவுகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். பெரிய அறிவுகளுக்கு முன்ன கஷ்டமான அறிவுகளை கொடுக்க முதல்ல இலகுவான சிறிய லேசான அறிவுகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் ரப்பானி என்று கூறப்படுகிறது என்று அல் இமாம் அல் புகாரி இந்த ஆயத்துக்கு ஒரு தஃப்சீராக கூறியுள்ளார் தன்னுடைய சஹீஹ் புகாரில. அதே போல்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு எது முக்கியமோ, எது அடிப்படையான விஷயமோ, எது இலகுவான விஷயமோ, எதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விஷயங்களை, அந்த அம்சங்களை கற்றுக் கொடுத்தார். இப்னு மாஜால ஜுந்துப் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ், நாங்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வாலிபர்களாக வந்திருந்த போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக எங்களுக்கு ஈமானை கற்றுத்தந்தார். ஃபஅல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஈமான் ثم علمنا القرآن فازددنا به ஈமானா. முதலாவது எங்களுக்கு ஈமானை கற்றுத்தந்தார், அதற்கு பிறகு எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தார், அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய ஈமான் கூடினது என்று இந்த சஹாபி கூறி காட்டுகிறார். அதேபோல்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவும் ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல வஹி இறக்கி வைக்கும் போது சூரத்துல் அலக்ல 5 வசனங்களை முதலாவதாக இறக்கி வைத்தான். இரண்டாவதாக சூரத்துல் முத்தஸிர்ல 5 வசனங்கள். இவ்வாறாக தான் படித்தரமாக படிப்படியாக அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய ரசூலுக்கு வஹி மூலமாக இந்த அறிவை கொடுத்தான் இலகுவான முறையில். அதே போல்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படித்தரமாக படிப்படியாக சஹாபாக்களுக்கு இந்த அறிவை கொடுத்து வந்தார்கள். அந்த வகையில தான் உலமாக்களும் இந்த வழியில பின்பற்றி மக்களுக்கு படிப்படியாக இலகுவான முறையில் இந்த அறிவை கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த முறையில் தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம். இதனை இன்ஷா அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இதனை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு. அல் மபாதி உல் முஃபீதா ஃபித் தௌஹீதி வல் ஃபிக்ஹி வல் அகீதா. இந்த புத்தகம் ஷேகுனா அபு அப்துர் ரஹ்மான் யஹ்யா இப்னு அலி அல் ஹஜூரி ஹஃபிதஹுல்லாஹ் தொகுத்த புத்தகம். பிள்ளைகளுக்காக வேண்டி தொகுத்த புத்தகம். பிள்ளைகளுக்கு அகீதாவையும் தௌஹீதையும் ஃபிக்ஹுகளையும் வரக்கூடிய அடிப்படையான விஷயங்களை, ஆரம்பத்தரமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தொகுத்த இந்த புத்தகம். இது பிள்ளைகளுக்காக வேண்டி தொகுக்கப்பட்டிருந்தாலும் இந்த யார் அந்த பிள்ளைகளுடைய தரத்தில் இருக்கிறார்களோ அறிவில் அவர்களுக்கும் இந்த மாதிரி புத்தகங்கள் மிகவும் அவசியம். அல் மபாதி உல் முஃபீதா ஃபித் தௌஹீதி வல் ஃபிக்ஹி வல் அகீதா. தௌஹீத், ஃபிக்ஹ், அகீதா ஆகிய துறைகளில் பயன் தரும் அடிப்படைகள், ஆரம்ப தரங்கள் என்று இந்த தலைப்பை போட்டு இந்த புத்தகத்தை தொகுத்துள்ளார். அல் மபாதி என்ற சொல் மப்த என்ற சொல்லுடைய பன்மை. மப்த என்ற சொல்லுடைய பன்மை. மப்த ஷை அவ்வலுஹு வ மாத்தத்துஹு அல்லதி யதகவ்வனு மின்ஹா. மப்த ஷை, ஒரு மப்த, ஒரு பொருளுடைய மப்த என்ற என்னன்ற அர்த்தம்? ஒரு அம்சத்துடைய மப்த என்ற அதனுடைய முதல் தரம் என்ற அர்த்தம். எந்த பொருளிலிருந்து அந்த அம்சம் உருவாக்கப்படுதோ அந்த அடிப்படையான அம்சத்துக்கு அதனுடைய முதல் தரத்துக்கு சொல்லுவோம் மப்த என்று. அதோட பன்மை தான் அல் மபாதி. அதேபோல் மபாதி உல் இல்ம் வல் ஃபன் ஐ கவாஇதுஹு அல் அசாசியா. மபாதி உல் இல்ம் என்று சொன்னால், அறிவுடைய மபாதி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன?
அதாவது அதனுடைய அடிப்படையான கோட்பாடுகள் என்ற அர்த்தம். கவாயிதுல் அசாசியா அல்லதி யகூம் அலைஹா வ யக்ருஜு அன்ஹா, அதாவது அடிப்படையான கோட்பாடுகள் என்ற அர்த்தம். இது முஅஜமுல் வஸீத்ல வரக்கூடிய வரைவிலக்கணம் அல் மபாதிக்கு. எனவே அல் மபாதி உல் முஃபீதா, அல் முஃபீத் என்ற என்ன அர்த்தம்? பயன் தரும். அல் முஃபீத் அஃபாத யுஃபீது முஃபீத், பயன் தரும் என்ற அர்த்தம். எனவே இது பயன் தரும் முதல் தரமான அடிப்படைகள். எந்த துறைகள்ல? ஃபித் தௌஹீத், தௌஹீத்லையும், வல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹ்லையும், வல் அகீதா, அகீதாலையும். இந்த மூன்று துறைகள்ல, இந்த மூன்று துறைகளும் இல்முத்தீன், அதாவது தீனுடைய அறிவுக்கு கீழே வரக்கூடிய துறைகள். அத்தௌஹீத், தௌஹீத் என்ற சொல் வஹத யுவஹிது மஸ்தருஹு தௌஹீத், இந்த சொல்லிலிருந்து வரக்கூடிய மஸ்தர் அடிப்படையான சொல் தான் தௌஹீத் என்ற சொல். வஹதல அந்த சொல்லிருந்து வரக்கூடிய சொல் தௌஹீத். இது இஸ்லாத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு சொல் அல்ல, இது அவதூறு. அதாவது சூஃபிகளும் ராஃபிதாக்களும் காதியானியாக்களும் அதே போல் ஷியாக்களும் அவதூறாக கூறக்கூடிய ஒரு விடயம் என்ன? இந்த சொல் தௌஹீத் என்ற சொல் வஹாபிகளாக, வஹாபி என்ற அந்த கூற்றத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல், பிதஅத்தான ஒரு சொல் என்று அவதூறாக கூறுகிறார்கள். மாறாக இந்த தௌஹீத் என்ற சொல் குர்ஆன்லையும் சுன்னாலையும் வந்திருக்கக்கூடிய ஒரு சொல், மிகவும் பிரபல்யமான ஒரு சொல். இதற்கு பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்குது குர்ஆன்லையும் சுன்னாலையும். உதாரணமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், வஹுவல் வாஹிதுல் கஹார், அல்லாஹ் தபாரக வ தஆலா தான் ஒருவன், அல் வாஹித், அல் கஹார் அனைத்து படைப்பினங்களையும் மிகைக்கக்கூடியவன் சுப்ஹானஹு வ தஆலா என்று கூறுகிறான். அதேபோல் தௌஹீத் என்ற சொல் ரசூல்மார்கள் பார்த்து அவர்களுடைய சமூகங்கள் கூறக்கூடிய ஒரு கூற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறான். அஜிதனா லினஅபுதல்லாஹ வஹ்தஹு வனதர மா கான யஅபுது ஆபாஅனா என்று சில சமூகங்கள் தன்னுடைய நபியை நோக்கி கூறுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வை ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டா, அந்த செய்தியை கூறிக்கொண்டா நீங்கள் எடுத்துக்கொண்டா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அந்த சமூகம் அந்த நபியை நோக்கி கேட்கிறார்கள். காலு அஜிதனா லினஅபுதல்லாஹ வஹ்த. எனவே வஹ்த என்ற சொல் குர்ஆன்ல பல்வேறுபட்ட இடங்கள்ல வந்திருக்குது. அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லையும் தெளிவாக இந்த சொல் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் கூறினார், மன் வஹ்ஹதல்லாஹ் وكفر بما يعبد من دون الله حرم ماله ودمه وحسابه على الله. صحيح مسلم لا طارق بن أشيم رضي الله عنه அவருடைய ரிவாயத்தில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு ரிவாயத்தில் எப்படி வருது? சஹீஹ் முஸ்லிம்ல மன் வஹ்ஹத அல்லாஹ் என்று வருது. யார் ஒருவர் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகிறாரோ அதனுடைய மஸ்தர் தான் தௌஹீத். அரபு மொழியில மிகவும் தெளிவான ஒரு விடயம். வஹ்ஹத என்ற அந்த செயலுடைய மஸ்தர் தான், அடிப்படையான சொல் தான் தௌஹீத். எனவே ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார், மன் வஹ்ஹதல்லாஹ், யார் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகிறாரோ தன்னுடைய இபாதத்தில், வகஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அதேபோல் அல்லாஹ்வுக்கு இணையாக எவைகளெல்லாம் வணங்கப்படுதோ அவைகளை இவர் புறக்கணிக்கிறாரோ, ஹர்ம மாலுஹு வதமு, அவருடைய சொத்தும் அவருடைய இரத்தமும் ஆத்மாவும் ஹராமாக்கப்படும். அதாவது அவர் முஸ்லிம் என்ற அர்த்தம். அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டை நோக்கி அனுப்பிய போது அழைப்பு பணி கொடுப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் பால் ரசூலுல்லாஹ் கூறினார். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ரிவாயத்து, இப்னு அப்பாஸ் அறிவித்த ஹதீஸ்,
إنك تقدم قوما من أهل كتاب فليكن أول ما تدعوهم إليه إلى أن يوحدوا الله. நீங்கள் நிச்சயமாக வேதங்களை கொடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு மத்தியில் போகிறீர்கள். யார்? யஹூத். அதிகமாக யமன் நாட்டிலிருந்து அந்த நேரத்தில் யஹூதுகள், அதே போல் நசாராக்கள். எனவே நீங்கள் முதலாக அவர்களை அழைக்க வேண்டிய எதன்பால் அழைக்க வேண்டும்? இலா அன் யுவஹிதுல்லா என்று இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவித்தார். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்காக வேண்டி அதன்பால் அவர்களை அழையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஏவினார். எனவே இந்த சொல் தௌஹீத் என்ற சொல் ஒரு புதிதான சொல் அல்ல, வஹாபிகளால் உருவாக்கப்பட்ட புதிதான ஒரு சொல் அல்ல. மாறாக இதுக்கு குர்ஆன்லையும் சுன்னாலையும் அதே போல் ஸலஃபு ஸாலிஹீன்கள் உபயோகித்த ஒரு சொல். எனவே இதுதான் அஹ்லுல் பித்அத்துடைய வழக்கம். ஏதாவது ஒரு சொல் அவர்களுக்கு எதிராக வந்தால், அவர்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இருந்தால் அந்த சொல் அவதூறாக கூறுவார்கள். இதுக்கு ஒரு அடிப்படையும் இல்லை, இதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை என்று. இதே மாதிரி தான் அகீதா என்ற சொல்லை பற்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதுவும் வரும் இன்ஷா அல்லாஹ். எனவே தௌஹீத் என்ற அம்சம் இந்த தீனுடைய அடிப்படையான அம்சம். தௌஹீத் இல்லாமல் இபாதத்து இல்லை. எவ்வாறு தஹாரா வுது இல்லாமல் தொழுகை இருக்க முடியாதோ செல்லுபடியாகாதோ, அதே மாதிரி தான் தௌஹீத் இல்லாமல் இபாதத்து செல்லுபடியாகாது என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இந்த புத்தகத்தில் நாங்கள் படிப்போம். தௌஹீத் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நாளைய வகுப்பில் அல் ஃபிக்ஹ் வல் அகீதா என்று மற்ற 2 சொல்களை பற்றி பார்ப்போம். இலாஹுனா சுப்ஹானக வ பிஹம்திக் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.